நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் எடுத்து வாசிக்கலாம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வார்த்தைகள் என்ன என்று சொல்லி நீங்கள் ஆவலோடு வந்திருக்கலாம். சென்ற மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தம் 100% நடந்தது. இந்த மாதமும் அப்படியே நடக்க இருக்கிறது. எப்படி ஒரு ஸ்திரீ கர்ப்பமாக இருந்து 9 மாதம் வரைக்கும் கர்ப்பமாக இருந்து 10ஆம் மாதத்தில் பிரசவிக்க செய்கிற வல்லமை கொடுத்தது போல், இந்த 10ஆம் மாதத்தில் ஆசீர்வாதம் பிரசவிக்க ஆண்டவர் பண்ண போகிறார். ஆமென். ஆசீர்வாத ஆண்டவர் பிரசவிக்க பண்ண போகிறார். எப்படி சொல்ல போகிறது? ஆபகு எடுத்து வாசிக்கலாம். பக்கம் 1083, 2ஆம் அதிகாரம் 1084 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது ஆபகு வாழ்ந்த நாட்களிலே ஆவிக்குரிய சீர்கேடுகள் இருந்துச்சு. அந்த நாட்களிலே பயங்கர போராட்டமாக இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த நாட்களிலே அஸ்ரிய ராஜா கையிலே இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டார். அஸ்ரிய ராஜா ரொம்ப மோசமான ராஜா. பயங்கரமான ஒரு இது இருக்கும். எல்லாத்தையும் போட்டு கொள்ளுவான், பாகால் தெய்வத்தை வச்சு வழங்க செய்வான், அதை பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவான். இருண்ட ஒரு காலம். ஆவி சீர்கேடு இருந்தது. இந்த ஆவியில் சீர்கேடாக இருந்துச்சு, முறிவு இருந்துச்சு, இருள் இருந்துச்சு. பயங்கரமான ஒரு காலகட்டம். நீங்கள் ஆரம்பத்தில் படிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவர் நெகட்டிவாக சொல்லிட்டே இருப்பார் எல்லாத்தையும். கடைசியில் இந்த இடத்துல ஆண்டவர் என்ன தான் நம்ம பற்றி செய்ய போகிறார், இந்த மாதம் உங்களுக்கு என்ன தான் ஆண்டவர் வச்சுருக்கார், இந்த மாதம் கர்த்தர் என்ன மாதிரி ஆஸ்வதிப்பார் அப்படின்னு கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு வார்த்தை சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். நல்லா பாருங்க, வசனம் சொல்லுகிறது குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கு? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது என்ன பண்ணுமா? விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ண வேணுமா? தாமதம் இருக்கும், அதற்கு நீங்க காத்திருக்கணும். அப்புறம் அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமாய் வரும். சொல்லுங்க, அது நிச்சயமாய் வரும். ஆமா, இந்த மாதத்தில் நிச்சயமாய் அது வரும். அது தாமதிப்பதில்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. குறித்த காலத்துக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறதா? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறதா. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. இந்த மாதம் உனக்காக ஒரு தரிசனம், உங்களுக்காக ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்காக ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நிலைமை மாறுமா, இந்த நோக்கம் மாறும், இந்த சிந்தனை மாறுமா, இந்த இது இவ்வளோ நாள் வரைக்கும் நடக்கலையே, ஏன் ஆண்டவர் தாமதம், இவ்வளோ நாள் நடக்கலையே, ஏன் ஆண்டவர் தாமதம், எப்போ ஆண்டவர் இதெல்லாம் முடியும் என்று ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஏன் மௌனமாக இருக்கிறார், ஆண்டவர் என்ன பொய் சொல்லிட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும். ஆண்டவர் ஒரு குறித்த காலம்னு வச்சுருக்காரு, ஒரு டிசையர்ட் டேட் அவருக்குன்னு. இப்போ எப்படி நீங்கள் ஒரு காலம் குறிக்கிறீங்களோ அவர் ஒரு காலம் குறித்து வச்சுருப்பார். இந்த காலத்தில் தான் இவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நமக்கு என்ன வேண்டும்? முதலாவது தரிசனம் வேண்டும். குறித்த காலத்தில் தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேறும். தரிசனம் என்று சொல்லான் என்ன? தரிசனம் இல்லாத வாழ்க்கையில் நிறைய பேர் ஓடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்காது, டெஸ்டினி என்னன்னு தெரியாது. என்ன தரிசனம், என்ன வைத்திருக்காரு இந்த மாதம் தெரியாது. ஒரு காரியத்தை நீங்கள் வச்சு இந்த மாதத்தில் நாங்கள் செய்யணும் அப்படின்ற தரிசனம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார். வசனம் சொல்லிக்கிறது எப்படி அந்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார் என்று சொன்னால், வார்த்தைகள் மூலமாக என்ன பண்ணுவாராம்? நிறைவேற்றி முடிப்பார். தரிசனத்தை ஆண்டவர் வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் கொடுப்பார். காலத்துக்கு மூலமாக இன்றைக்கி சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு ரேமாவாக வந்துட்டு இருக்கும். குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார், வார்த்தைகள் மூலமாக கொடுப்பார். அல்லது இன்னொரு காரியங்கள், 2 காரியம். ஒன்று சொன்ன வார்த்தை, இன்னொன்று சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் நிறைய காரியங்கள், நிறைய காட்சிகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் இருதயத்தில் பொங்கி எழும்புகிற வாஞ்சை மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்த இருக்கிறார். உங்கள் இருதயத்தில் என்ன பண்ணால் ஒரு ஆசை மாத்திரம் உங்கள்கிட்ட பொங்கி வளர்ந்துக்கிட்டே இருக்கும்.
அது ஆவியானவர் கொடுக்கிறது. நான் சொன்னேன், முதலாவது என்னதை கொடுப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பார். ரெண்டாவது எதை கொடுப்பார் என்று சொன்னால் சொப்பனங்களை கொடுப்பார். மூன்றாவது எதை கொடுப்பார் என்று சொன்னால் உங்கள் இருதயத்தில் என்னுடைய இருதயத்திலையும் பொங்கி வருகிற ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே அது வர ஆரம்பிக்கும். ஆண்டவராகிய தேவன் அந்த வார்த்தை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தி, தரிசனத்தை கொண்டு ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்பர் 1 என்னவென்று சொன்னால் வார்த்தைகளால். சொல்லுங்களேன், வார்த்தைகளால். என்ன வார்த்தைகளால் என்று சொன்னால் தரிசனத்தை. நம்பர் 2 என்னவென்னா தரிசனத்தினால். சொல்லுங்களேன், தரிசனத்தினால். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில் பெரிய திட்டத்தை வச்சிருக்கார். திட்டமே இல்லாமல் ஏனோ தான் ஓடிட்டு கொண்டு இருக்கக்கூடாது. பாருங்கள் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தில் இத்தனை பேர்த்த ஆதாயம் பண்ணுவேன், இந்த மாதத்தை இந்த கடனை கட்டி முடிப்பேன், இந்த மாதத்தில் இந்த காரியங்கள் என் குடும்பத்தில் வாய்க்கும், இந்த மாதம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எனக்குள்ளே உண்டாகும் என்று சொல்லி செபிக்கிற ஒவ்வொருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார். பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். சொல்லுங்களேன், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் அந்த ஊர் மக்கள், அந்த இஸ்ரேல் மக்கள் எப்படின்னா ரொம்ப மோசமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போய் சொல்லிட்டாரு, அவர் வார்த்தையெல்லாம் நிற்காது, நம்பாதீங்க, அவ்வளோதான், அவர் தாமதிச்சு, அவர் வரமாட்டார், அவ்வளோதான், மறந்து போச்சு, இப்படின்னு சொல்கிற இடத்துல நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை மூலமாக எனக்கு இந்த மாதத்தில் நடக்க வேண்டிய அற்புதம் என்னை தேடி வரும். இந்த மாதம் தேவன் எனக்கு குறித்த அற்புதத்தின் மாதம். ஆமென். இந்த மாதம் நான் செழிப்பை காண்கிற ஒரு மாதம். இந்த மாதம் நான் சுகத்தை காண்கிற மாதம். இந்த மாதம் திருமண பாக்கியத்தை உண்டாக்குற மாதம். திருமணம் ஆவாங்களாம் ஆமேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? திருமணம் ஆகாதவங்க தான் ஆமேன்னு சொல்லணும். சரியா? அதனால் பாருங்களேன், இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கவில்லைன்னு சொன்னால் இந்த மாதம் கிடைக்கும். ஆமென். இருக்கீங்களா? ஆமாம், இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆகவே பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்போ என்ன சொல்லுது வார்த்தை? என்ன சொல்லுது? தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன், தரிசனம் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால் ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து ஒரு தரிசனத்தை வைத்திருப்பார். உங்களை உயர்த்துவது தான் அவருடைய சித்தம், உங்களை ஆசீர்வதிப்பதான் அவருடைய சித்தம், அவர் உங்களை சுகமாக்குவதுதான் அவருடைய சித்தம், உங்கள் வாழ்க்கையிலே நன்மை கிருபை தயவு உண்டாக்குவதுதான் அவருடைய சித்தம். ஆகவே குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும். ஆமென். எப்போ நிறைவேறும்? எப்போ நிறைவேறும்? குறித்த காலத்தில். நீங்கள் அவசரப்படுறதுனால ஆண்டவர் வேகமாக செய்ய மாட்டார். ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுது? ஆமாம், நீங்கள் கீழாகாமல் மேலாகுவாய், வாளாகாமல் தலையாகுவாய், வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார், போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு. எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஆஸ்வத்தை தான் கர்த்தர் கொடுக்குறாரு இல்லையா? ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கிறார். அது தாமதித்தாலும் லேட் ஆகும், சில டைமில் டிலே ஆகும், சில டைமில் இட்ஸ் டேக்ஸ் த ப்ராசஸ். உடனே நடக்காது. ஒருவேளை நீங்கள் ஜெபித்திருப்பீங்க, உடனே நடக்காமல் இருக்கலாம். அதனால் அதுக்கு ஒரு தாமதம். இன்றைக்கி தான் விதைச்சிருக்கு, இந்த வார்த்தை இன்றைக்கி விதைச்சிருக்கும். இன்றைக்கி ஜோம் பண்ண உடனே நாளைக்கு அது வந்துடும் அப்படின்னு சொல்லி இல்லை. இன்றைக்கி ஜோம் பண்ண என்ன ஆண்டவர் என்ன செய்து, இந்த ப்ராசஸை ஆண்டவர் உண்டாக்குவார் உங்களுக்குள்ள. இந்த ப்ராசஸை உண்டாக்கி என்ன சொல்வாராம்? வசனம் சொல்லுகிறது, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன பண்ணணுமா? ஆசீர்வாதம் வர வரைக்கும் என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி பொங்கி எழுந்திராதீங்க. ஏன் ஆண்டவர் ஒன்றும் இல்லை, வசனம் ஒன்றும் இல்லை, பைபிளும் ஒன்றும் இல்லை, ஜபம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? காத்திருங்க. இன்றைக்கி இந்த 1ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டிங்களையா? இந்த வார்த்தையை சொல்லிங்க, நான் காத்திருக்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க, என் குடும்பத்தில் அற்புதம் செய்யுங்க, எங்கள் பிள்ளைகளை அற்புதம் செய்யுங்க, என் பிஸ்னஸில் அற்புதம் செய்யுங்க, என் வேலையில் அற்புதம் செய்யுங்க, ஆண்டவரே குடும்பத்தில் நன்மை கிருபை தயவு கர்த்தர் உண்டாக்கி கொடுங்க என்று சொல்லி நம்ம அவர் சமூகத்தில் காத்திருக்குவோம். அது நிச்சயமாய் வரும். என்ன சொல்லிட்டாரு? நிச்சயமாய் வரும். அது என்ன பண்ணதில்லை. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இதுக்கு மேலே என்ன வார்த்தை வேணும்? எவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறார் பாருங்க. இதை கேட்பதுக்காக தீர்க்கன் என்ன பண்ணுகிறார்? ஆலயத்தில் போய் உட்காந்து ஜெபிக்கிறான். என்ன செய்கிறாரு, என்ன பண்ண போகிறாரு, அவர் என்னதான் நினச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்று கவனித்து பார்ப்பேன் என்றேன். கவனித்து பார்ப்பேன் என்று சொல்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்கு அவன் செல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஆலயத்தில் சென்று அவன் சொல்றான், என்ன நடக்கும் ஆண்டவரே, என்ன பண்ண போறீங்க, என்ன வச்சிருக்கீங்க, என்னை குறித்து என்ன வச்சிருக்கீங்க? உங்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஏன் அப்படி சொல்றான்னா,
அன்றைக்குரிய மக்கள் எல்லாம் எப்படி இருந்தான்னா, ஆவிக்குரிய சீர்கேடு இருந்துச்சு, ஆவிக்குரிய இருள் இருந்துச்சு. அவங்களால சுவிட்சமாய் வாழ முடியல, சமாதானம் இல்லை. அவங்க அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டத்தோடு ஒரு பாரத்தோடு அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 2ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி. தரிசனத்தை என்ன பண்ணுமா? நம்பர் 1, தரிசனத்தை என்ன பண்ணுங்க? எழுதணும். நீங்க தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. நம்பர் 1 என்ன சொன்னால், தரிசனத்தை என்ன பண்ணுமா? எழுதி அதை நம்ம எழுதி கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஜெபத்துக்குரிய வார்த்தைகள்லாம் இங்கே எழுதி கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த எழுதி நான் அடிக்கடி தரிசனம் வரும்பொழுது என்னோடய டைரியில் எழுதி வைப்பேன். தரிசனத்தை ஆண்டவர் கொடுக்கும்பொழுது அதை எழுதி வைப்பேன். அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். அதனால் நடக்கிறப்ப அந்த இடத்துல சைன் போடுவேன். அது ஆரம்ப காலத்தில் அப்படி தொடர்ந்து எழுதி வச்சுட்டே வருவேன். இன்றைக்கி நிறைய தரிசனத்தை கொடுப்பார். அப்போ அதை எழுதி வைக்க வேண்டும். தரிசனத்தை எழுதி ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? தீர்வுக்காக ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த தரிசனத்தை நான் எழுதியிருக்கிறேன், இது எனக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவரே அது தீர்க்க எழுதி வைத்திருக்கிறேன். எழுதப்பட்ட வார்த்தையை என்ன பண்ண வேண்டுமா? நாம் சொல்லி 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 ஜெபிக்க வேண்டுமா? எழுதப்பட்ட வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்லி என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்கிறாரு, தரிசனத்தை பார்த்துட்டிங்கன்னா, இலக்கை பார்த்துட்டிங்கன்னா, டெஸ்டினியை பார்த்துட்டிங்கன்னா, ஆசீர்வாதத்தை பார்த்துட்டிங்கன்னா, அதை எழுதி வைங்க, அதை வச்சு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கு எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் செய்கிற இந்த தரிசனத்தை எழுதி அந்த எழுதுனதெல்லாம் ஆண்டவர் ஒரு திட்டமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் தர இருக்கிறார். தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி, நம்பர் 2, தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணி கொண்டு இருக்க வேண்டுமா? முதலாவது தரிசனத்தை எழுது. 2வது தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? ஜெபிக்க வேண்டுமா? இருக்கீங்களா? ஆமாம். நம்பர் 1 என்னது? தரிசனத்தை எழுத வேண்டும். 2வது எழுதின தரிசனத்துக்கு நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணுமாம்? ஜெபிக்க வேண்டுமாம். ஆமாம், பிரியமான அது என்ன சொல்லதான்? பொய் சொல்லாது. அப்புறம் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. 4ஆம் வசனம் படிங்க. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பாருங்க, இந்த 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாளில் அக்கிரமக்காரர் இருந்தார்களாம், அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. ஏன்னா ஆண்டவர் ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆண்டவர் வார்த்தை விட்டு அவமரியாதை பேசினா ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆண்டவர் சொல்றாரு, என்னதான் வார்த்தையில் என்ன செய்ய, நீ நம்ப வேண்டும். ஆண்டவர் தருவார்னா தருவார், நிச்சயம் தருவார். இந்த மாதம் 10ஆம் மாதம் கொடுப்பார்னா நிச்சயம் சொல்லுங்களேன், கொடுப்பாரா இருக்க கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பாக கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். அது தாமதித்தாலும் அதுக்காக என்ன பண்ணுமா? அவசரப்படும் இல்லை, அது தாமதித்தாலும் அதுக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அப்போ காத்திருக்கும் பொழுது நான் சொன்னேன், தரிசனத்தை எழுத வேண்டும். 2வது தரிசனத்தை எழுதின அந்த தரிசனத்துக்காக என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எழுதின அந்த தரிசனத்தை நாம் என்ன பண்ண வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். என்ன வேண்டும்? விசுவாசிக்க. 3 காரியங்களை சொல்லியிருக்கிறேன், நல்லா கவனிங்க. முதலாவது தரிசனத்தை என்ன பண்ண செய்ய வேண்டும்? எழுத வேண்டும். 2வது எழுதின தரிசனத்துக்காக ஜெபிக்க வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் நீதிமான். ஆமென். இந்த கால வேளையில் ஆண்டவராகிய தேவன் குறித்த காலத்தில் தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் குறித்த காலத்தில் தரிசனம் வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு குறித்த நாளில் சொன்னார், நான் குழந்தை தருவேன்னு சொல்லிட்டார். ஆனால் தருவேன்னு சொல்லிட்டான். சொன்ன ஆண்டவர் வரல. 70 வயசில் வந்தப்போ, 75 வயசில் வந்தப்போ தரல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 17:2 எடு, ஆதியாகமம் 18:14, ஆதியாகமம் 21:2, இதில் பார்த்தீங்கன்னா குறித்த காலம்னு ஒன்று இருக்கும். அந்த குறித்த காலத்துக்கு தான் ஆபிரகாமுக்கு யாரை கொடுத்தாராம்? ஈசாக்கை கொடுத்தார். யாரை கொடுத்தார்? ஈசா. குறித்த காலம் சொல்லுங்களேன், குறித்த காலம். உங்களுக்கு குறித்த காலத்தில் அற்புதம் நடக்கும். ஆமென். ஆகவே 17:2 பார்த்தீங்கன்னா குறித்த காலம் இருக்கும், 18:14 பார்த்தீங்கன்னா குறித்த காலம் இருக்கும். அதுக்கப்புறம்
21:2 பார்த்தீங்கன்னா குறித்த காலம் இருக்கும். குறித்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நீங்கள் கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் இல்ல. பார்த்து நல்லா சொல்லிட்டாரு பாருங்க. தாமதிக்கிறார், ஆமா தாமதிக்கிறார் தான். ஆனா வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன செய்யலாம்? அவரு தாமதிக்கிறது இல்லை. ஏன்னா படிக்கல, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமா, எல்லாரும் மனம் திரும்பணுமா? ஆண்டவர் சில டைம்ல லேட்டா டைம் எடுத்துக்கிறார். ஏன் லேட்டா எடுக்கிறார்? ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொல்லி, ஒரு சிந்தனையில் ஒரு மாற்றம், எண்ணங்களில் ஒரு மாற்றம், தரிசனத்தில் ஒரு மாற்றம், ஊழியத்தில் ஒரு மாற்றம், கர்த்தருடைய வார்த்தையில் ஒரு மாற்றம், உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம். இந்த 10ஆம் மாதத்துல ஒரு மாற்றம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்க தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். எழுதின தரிசனத்துக்காக நீங்க ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டு விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எப்படி நினைப்பாராம்? அந்த காரியங்களை கைக்கூடி வரும்படியாக கர்த்தர் ஆண்டவர் வைப்பாராம். கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து என்ன பண்ணலையா? வார்த்தை குறித்து என்ன செய்யல அவர்கள்? ஏன்னா அவர் வார்த்தையானவர், வாக்குத்தத்தம் பண்ணவர், உண்மை உள்ளவர். ஆமென். ஆகவே அவர் சொன்னதுதான். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மணிபுத்திரன் அல்ல. ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஒருவரும் கெட்டு போகாமல், யாரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் என்ன பண்ணுமா? மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும் நினைக்கிறார். அந்த மாற்றம் நிரம்பும் வரை ஆண்டவர் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்னா உங்களை பக்குவப்படுத்தி, உங்களை சீர்படுத்தி ஆண்டவர் ஆஸ்வதிக்க போகிறார். அது நிச்சயம் என்ன பண்ணும்? வரும். சொல்லுங்க, அது 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 எது? நீங்கள் பண்ண தரிசனம், உங்களுடைய வேண்டுதல், அது என்ன பண்ணும்? நிச்சயம். சொல்லுங்க, நிச்சயம் இந்த மாதம் எனக்கு நிச்சயமாய் வரும். சொல்லுவோம் கரங்களை தட்டி, இந்த மாதம் எனக்கு நிச்சயமாய் வரும். ஆமாம், ரொம்ப தூரம் போயிருக்கும் உங்கள் ஆசீர்வாதம். இன்னைக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, நம்ம பார்க்குறோம் ஆபிரகாமுடைய காலத்தில் அவன் ஈசாக்குக்காக 25 வருடம் காத்திருந்தது. திடீர்னு ஒரு நாள் 100 வயது வரும்பொழுது சாரால் என்ன பண்ணலாம்? கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றால் அவனுக்கு ஈசாக்கு என்று திடீர்னு ஒரு நாள் அற்புதம் நடக்கும். காத்திருந்த ஆபிரகாமுக்கு ஒரு நாள் யோசேப்பு சிறைச்சாலையில் காத்திருந்தான். திடீர்னு ஒரு நாள் அழைப்பு வந்தது. எங்கே? அரண்மனைக்கு போனது மாத்திரமல்ல, கர்த்தர் யோசேப்பை அங்கே பிரைம் மினிஸ்டராக கர்த்தர் உயர்த்தினார். இதெல்லாம் திடீர்னு வந்தது. அது வரைக்கும் என்ன பண்ணினான்? காத்திருக்கிறான். எனக்கு பிரியமான தேவச்சனமே, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அவனை ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினார். அது வரைக்கும் அவன் காத்து கொண்டிருக்கிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, எலியாவோட அபிஷேகத்திற்காக ரொம்ப நாள் காத்திருக்கிறான். கடைசியில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் காத்திருக்கிறீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. தரிசனத்தை என்ன பண்ணும்? எழுது வைங்க. அதுக்கப்புறம் எழுதிய தரிசனத்தை என்ன பண்ணும்? ஜெபிக்க வேணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். இப்படிலாம் செஞ்சீங்களா தேவன் அதை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த 2 பேதுரு 3:9 சொல்லுது. அந்த கடைசி வசனம் என்ன சொல்லுதான்? எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய். நம்மேல் நீடிய பொறுமை எப்படியா இருக்காங்க? அவரே நீடிய பொறுமையா இருக்கார். நமக்கு தான் அவசரம். இன்னைக்கு நடக்கணும், நாளைக்கு நடக்கணும், இன்னைக்கு வரணும், நாளைக்கு வரணும், இப்பயே வேணும். ஆண்டவர் எப்படி இருக்காருன்னா நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கார். ஏன்? உங்களை ஆஸ்வதிப்பதற்காக அவர் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறார் பார்த்தீங்கன்னா, நீடிய பொறுமை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, நீடிய பொறுமை. சொல்லுங்க, நீடிய பொறுமை. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார், உங்களை வாழ்த்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார். அவரை பலத்த கைக்குள் அடங்கியிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரியமான தேவச்சனமே, 5 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அது காணப்பட வேண்டும். இது செய்தியில் அல்லாத காரியங்கள் என்னவென்று சொன்னால், பி காம்,
அமைதலாம் இருந்து. டாக்லெஸ், பேசுறத ரொம்ப பேசாத, மெது பேசுகிறத நிப்பாட்டிடுங்க. ஆண்டவர் பேசுறதுக்கு இடம் கொடுங்க. மூவ் இன் சைலன்ஸ். எந்த காரியத்தையும் எப்படி நீங்கள் பண்ணணுமா, மூவ் இன் சைலன்ஸ். பீப்புள் டு நாட் நோ த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு டூ. மற்றவர்களுக்கு தெரியாது. பீப்புள் டு நாட் நோ நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு டூ. மூவ் சைலன்ஸ். 5வது, மேனேஜ் யுவர் டங். உங்களோட நாக்கை என்ன பண்ணுங்கன்னா கட்டுப்படுத்துங்க. டைம் மேனேஜுக்குள்ளே கொடுங்க. சரியாக ஆராதனை 8 மணிக்குனா 8 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம், 10:30க்குனா 10:30க்கு முடிச்சிடுவோம். அதுக்கு மேலே வளவலன்னு பேசக்கூடாது. ஆண்டோட வார்த்தையை மாத்திரம் தான் பேசணும். இந்த இடத்துல வேறு எதுவும் பேசக்கூடாது. இது ஆண்டோட வார்த்தை. நம்பர் 5, ஐ கான்டாக்ட். நம்பர் 5, யுவர் ஐஸ் கனெக்டட். when you look, உங்கள் பார்வை எங்கே இருக்குன்னா ஆண்டவரோட கனெக்ட் ஆகிருக்கணும், மனுஷனோடு கனெக்ட் ஆக இருக்கக்கூடாது. உங்கள் பார்வை எங்கே இருக்குன்னா ஒத்தாசி வரும் பருவத்தின் நேராக என் கண்களை, உங்கள் கண்கள் அங்கே இருக்கணுங்க. அப்படி வரும்பொழுது உங்கள் தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் தரிசனத்தை எழுதி வைங்க. அதுக்கப்புறம் தரிசனத்துக்காக ஜெபிங்க. அதுக்கப்புறம் விசுவாசத்தோடு ஜெபிங்க. அதுக்கப்புறம் அது நிச்சயமாய் வரும். ஆகவே குறித்த காலத்தில் எப்போ நடக்கும்? குறித்த, சொல்லுங்களேன், குறித்த காலத்தில் என்ன நடக்கும்? தரிசனம் நடக்கும். அதுதான் இன்னைக்கு இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாய் விளங்கும். சொல்லுங்களேன், அது நிச்சயமாக எனக்கு நடக்கும். சொல்லுங்கள், அது நிச்சயமாக எனக்கு நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. நல்ல தேவனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றி சுவாமி. இந்த புதிய மாதத்தின் 1ஆம் நாளுக்காக கோடான் கோடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த 9 மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை காத்த கிருபைக்காக கோடான் கோடி நன்றி சுவாமி. எத்தனையோ விபத்துக்கள், எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ மேடு பள்ளங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினீங்களே, கோடான் கோடி நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணீங்களே, நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கிடைத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற தரிசனங்களுக்காக கோடானு கோடி நன்றி. எங்களை காட்டில் எங்களை உருவாக்குன நீர் ஆண்டவரே, அந்த தரிசனங்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று இந்த நாட்களில் கர்த்தர் எங்கள் இருதயத்தில் ஆணித்தரமாக பேசிக்கொண்டு இருப்பதற்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிற சுவாமி. எதிர்பார்ப்போடும் கஷ்டத்தோடு கவலைகளோடு வந்த ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாகவே ஆண்டவரே, நம் நம்பிக்கை வீண் போகாத நம்மளை நடத்துகிற ஒரு நல்ல தகப்பன் எங்களோடு நீங்கள் கூட இருப்பதற்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை குறித்து வைக்கப்பட்ட தரிசனங்கள் எல்லா ஆண்டவரே நன்மைக்கு எதுவானதாகவும் சமாதானத்துக்கு எதுவானதாகவும் நீங்கள் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஆண்டவரே, அதில் தாமதித்தால் ஆண்டவரே அதை நீக்கி போடுங்க. தடைகளை உடைத்து போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார் என்ற வார்த்தைப்படி ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு குடும்பத்திற்காக நீர் முன் நடந்து ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, உம்முடைய தகப்பன் எங்கள் தகப்பன் என்பதை நிரூபித்து கொடுக்கிற மாதமாக இந்த 10வது மாதம் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நோவா காலத்தில் 10வது மாதம் மலை சிகரங்கள் காணப்பட்ட மாதமாக இருந்த சுவாமி, அதுபோல எங்கள் வாழ்க்கையின் உயரமான ஸ்தலங்களை நாங்கள் காணத்தக்கதாகவும் உயரங்களை காணத்தக்க மாதமாகவும் இந்த மாதத்தை நாங்கள் டிக்ளேர் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்வதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனும் அன்பும் கிருபை நிறைந்த நல்ல சுவாமி. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்